ரசம். இந்த ரசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், மஞ்சத்தூள், 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், இடித்து போட்டுக்கலாம். புளி, தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து புளி தண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசம் மசாலா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போடுறேன். காஞ்ச மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க ரசம் மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ரசம் தண்ணியை ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரசம் நல்லா கொதித்து மேலே வருது நுரை. இப்போ கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடான சுவையான ரசம் ரெடி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.